மீதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். சீக்கிரமாக விஜய் காவேரி 2 பேருமே ஒன்று சேரணும், அவங்க ஃபேமிலியாக வாழ்கிறத பார்க்குறக்கே அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சாரதாவை கூப்பிட்டு விஜய் காவேரி 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. விஜய் காவேரியும் பேச மாட்டாங்க, சாரதாவும் பேச மாட்டாங்க. சாரதா அப்படியே வச்சுக்கண்ணு வாங்காமல் ஒரு இடத்தவே பார்த்துக்கிட்டு அழுகிற மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. உடனே காவேரி விஜயை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, பாருங்கள் சார், என் அம்மா சமாதானமே ஆக மாட்டேங்கிறாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் அவங்க கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சோகமாக இருக்காங்க. இவங்களேருந்து வெளியில் கொண்டு வரணும்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, ஆனால் நீங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு தெரியல அப்படின்ன மாதிரி சொல்ல, என்ன மிஸ், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது, நீங்கள் எதுவானாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, இல்லை சார், நம்ம 2 பேரும் என்ன தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. நீங்கள் பேசாமல் அம்மாவை இங்கே அழைச்சிட்டு வர முடியுமா? காவேரி பாப்பாவை இங்கே கூப்பிட்டு அவள் பேசினான்னா கண்டிப்பாக அம்மா சமாதானம் ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவகிட்ட தான் அவங்க நல்லாவே அன்போடையும் ஆசையோடையும் பழகுவாங்க. அம்முக்காகவாவது அவங்க மூடை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ப்ளீஸ் அவளை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே விஜய் லைட்டாக யோசிப்பார். என்ன சார், நான் காலையில் சொன்னதை நினச்சி கோவப்படுறீங்களா? நான் சொன்னது தப்பு தான், அதுதான் நான் ரியலைஸ் பண்ணிட்டேனே. நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன். ப்ளீஸ் அதுக்காகவெல்லாம் நீங்கள் அம்மாவை இங்கே வர வைக்காமல் இருக்காதீங்க. அதுவும் போக இப்போ நான் என் தேவைக்காக நான் இப்படி சொல்கிறேனோ என்னை தப்பாக நினைக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு வர வழி தெரியல. எப்படி பார்த்தாலும் உங்களால் தானே இவ்வளோ பிரச்சனையாச்சு. நீங்கள் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட போய் பேசங்காட்டி தான் என் அம்மாவும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி எங்களுக்குள்ளே இவ்வளோ சண்டை நடந்தது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அதுக்கு அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் போய் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே மனசுக்குள்ளே விஜய் சிரிச்சுக்கிட்டு, இதுக்கு ஒன்றும் குறைச்சலே கிடையாது, எவ்வளோ விவரமாக பேசுகிறா பாரு. சரி, சமாதானம் ஆயிட்டாலே கோவப்பட மாட்டான்னு பார்த்தா இப்போ ரூல்ஸ் வேறு போடுறாளா? என்னால் தான் இந்த பிரச்சனையாச்சு, அதுக்காக நான் தான் இதெல்லாம் சரி பண்ணணும்னு. இவளெல்லாம் எப்படி தான் அடக்கிறதோ தெரியல அப்படின்ன மாதிரி விஜய் வாய்க்குள்ளேயே புலம்பிட்டு, சரிங்க மிஸ், நான் போய் அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன், ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் அம்மாவை பார்க்குறக்கு போனதுமே அம்மாவும் அங்கே சேடாக உட்காந்துட்ருப்பாங்க. ஏன்டா அம்மோ, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்கே? அதான் ஈவினிங்கே நான் உன்னை சமாதானப்படுத்திட்டேன்ல, மதர்ஸ் டேக்கு அப்பா நான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்டா, நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ன மாதிரி காவேரி பாப்பாட்ட விஜய் சொல்ல, போங்க டாடி, நீங்கள் எப்படிப்பா என் கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? எல்லாருமே அவங்களோட அம்மாங்களோட தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நான் போய் உங்களோட சேர்ந்து நான் ஏதாவது பண்ணனா எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி சரி, இப்போ நீ உன் மூடை சேஞ்ச் பண்ணுறக்கு நான் உன்னை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போட்டால் அங்கே போனால் நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே அம்மா சொல்லுவாங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? நான் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் ஹாப்பியாக இருக்க மாட்டேன். எனக்கு மூடே அப்செட் ஆகிடுச்சுப்பா, ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் நம்ம வீட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, நம்ம வீட்லேயே நீ இருந்துக்கிறியா? அப்போ நான் எங்கே கூப்பிட்டாலும் நீ வரமாட்டியாமோ அப்படின்ன மாதிரி சொல்ல, வரமாட்டப்பா, நீங்கள் போங்க அப்படின்ன மாதிரி அம்மு கோச்சிப்பாங்க. உடனே நான் மிஸ் வீட்டுக்கு போகலான் இருக்கேன், அதான் நீ வரையா வரலையான்னு சொல்லிட்டு கேட்டேன், ஆனால் நீ தான் ஓவராக பில்டப் பண்ணுறியே. சரி நீ இங்கே இரு, நான் போய் மிஸ்ஸுவையும் சாரதா பாட்டியும் பார்த்துட்டு வரேன், நீ இங்கேயே தாத்தா கூட விளையாண்டுட்டுரு அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னப்பா சொல்கிறீங்க, மிஸ் வீட்டுக்கு போகிறீங்களா? ஐயோ வேண்டாம்ப்பா, காலையிலே மிஸ் உங்களை எப்படிலாம் திட்டினாங்க. அதுவும் போக ஸ்கூல்லேயும் அவங்க என்கிட்ட சரியாகவே பேசலை, ரொம்ப ஃபார்முலாக தான் பேசினாங்க. இப்போ வேறு நீ அவங்க வீட்டுக்கு போனீங்க, கண்டிப்பாக மிஸ்ஸு நல்லா திட்டுவாங்க, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அதே கோவத்தை நாளைக்கு என்கிட்ட ஸ்கூல்லேயும் காட்டுவாங்க. ப்ளீஸ்ப்பா, நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம வீட்லேயே இருக்கலாம், நீங்கள் மிஸ் வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்ன மாதிரி சொல்லு. ஐயோ அம்மு, நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? மிஸ் ஏதோ காலையில் என் மேலே இருக்கிற கோவத்தில் அப்படி பேசிட்டாங்கடா, அதுக்காக மிஸ்ஸுக்கு உன்னை பிடிக்காமலாம் கிடையாது, உன்னை ரொம்ப பிடிக்கும். அவங்களே தான் இப்போ என்னை போய் அம்மு ரொம்ப சேடாக இருப்பா, ஸ்கூல்லேயும் இப்படி ஆயிடுச்சு, அது போக காலையிலையும் நானும் கோவமாக பேசிட்டேன், அம்மு அந்த டென்ஷனில் இருப்பா, அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி மிஸ் தாண்டா கூப்பிட்டாங்க அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, உடனே காவேரி நம்பவே மாட்டாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, மிஸ்ஸாக கூப்பிட்டாங்க? மிஸ்ஸு கண்டிப்பாக கூப்பிட்ருக்க மாட்டாங்க, மிஸ்ஸு கோவமாக தான் இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு எப்படி கூப்பிடுவாங்க, நீங்கள் சும்மா சொல்லாதீங்கப்பா அப்படின்ன மாதிரி சொல்ல, சத்தியமாடா பிங்கி ப்ராமிஸாக மிஸ்ஸு தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நம்மளன்னா நீ ஃபோன் பண்ணி கூட கேளு அப்படின்ன மாதிரி சொல்ல, வேண்டாம் வேண்டாம்ப்பா நம்ம போகலாம்.
அதான் நீங்களே சொல்கிறீங்களே இவ்வளோ தூரம் பிங்க் ப்ராமிஸ் எல்லாம் வேறு போடுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க. சரி சரி, ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன்ப்பா. நானும் நீங்களும் சேர்ந்து மிஸ் வீட்டுக்கு போகலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஜாலியாக ஓடி போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. நானே சாரதா பாட்டியை பார்த்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக மிஸ்ஸே என்னை கூப்பிட்டுட்டாங்க. அதை நினைக்கும் போதாப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் காவேரி பாப்பா 2 பேருமே வந்துட்டு காரில் ஏறி சாரதாவை பார்க்குறதுக்காக போவாங்க. அந்த டைமில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே காவேரி அவங்க அம்மாக்காக டீயெல்லாம் போட்டுட்டு வைப்பாங்க. ஆனால் சாரதா அதை குடிக்கவே மாட்டாங்க. உடனே காவேரி கேட்பாங்க, என்னதாம்மா நான் பண்ணட்டும், என்ன பண்ணாதான் நீ சமாதானம் ஆவ? நீ ரொம்ப ஓவராதாம்மா பண்ணிகிட்ருக்க. ஏதோ நான் உன்னை புதுசாக திட்டுற மாதிரியும் உனக்கு புதுசாக கோவம் வந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சுத்தமாக சரியில்லைம்மா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே ஆமாண்டி, நீ எப்போவுமே கோவமாக பேசிகிட்டு இருப்ப. அதெல்லாம் கேட்டுட்டு எப்போவுமே நான் சிரிச்சிட்ருக்க முடியுமா? அதுவும் நீ கோவமாக என்னை எப்படி திட்டியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதோ உன் மேலே அக்கறையே இல்லாத மாதிரியும் நான் சும்மா இங்கே இருக்கிற மாதிரியும் நீ என்னை அம்மாவான்லாம் கேட்ட. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னை சிரிக்க சொல்கிறியா? போடி. இதுவே உனக்கு ஒரு குழந்தை பிறந்து உன் குழந்தை உன்னை இப்படியெல்லாம் கேட்டால் தான் அதோட வலியும் வேதனையும் என்னங்கிறது உனக்கு புரியும். இப்போ உனக்கு எப்படி புரியும் அப்படின்ன மாதிரி சொல்ல, அம்மா புரியுதுமா, நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் பேசினது தப்பு தான். அதில் நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்ப, உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுமா. நான் இனிமேல் கண்டிப்பாக அப்படி பேச மாட்டேன், கண்டிப்பாக அப்படி நடந்துக்க மாட்டேம்மா. இதுக்கு மேலே நான் என்னதாம்மா பண்ணுறது, நீ கன்வின்ஸே ஆக மாட்டேங்கிற அப்படின்ன மாதிரி காவேரி அவங்க அம்மா கிட்ட கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்க. கரெக்டாக அம்மா வெளியிலேருந்து சாரதா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அதை பார்த்ததுமே சாரதா எல்லாத்தையுமே மறந்துட்டு, தங்கம் வந்துட்டியாடி, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன்டி இவ்வளோ நாளாக பாட்டியை பார்க்குறக்கே வரல, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா ஒழுங்கா, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டு குழந்தைய கொஞ்சருக்கு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு உடனே காவேரி, பார்த்தீங்களா நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆகிடுச்சா? எனக்கு தான் என் அம்மாவை பற்றி தெரியுமே. இப்போல்லாம் எனக்கு என் அம்மாவுக்கு நான் கூட முக்கியம் கிடையாது, நீங்களும் உங்கள் குழந்தையும் தான் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கீங்க. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். அதே மாதிரி பாருங்களேன், ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே மறந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் குழந்தைய கொஞ்சிருக்காக போயிட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் சாரதா அம்மா கொஞ்சிட்டு இருப்பாங்க. உனக்கு என்னடி தங்கம் வேணும், பாட்டி ஏதாவது சமைச்சு கொடுக்கவா, உனக்கு சமைச்சு கொடுத்தும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே காவேரி என்னம்மா இவ்வளோ நேரம் ஓவராக சீன் போட்டுட்டு இருந்தேன், இப்போ அம்மா வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆளே மாறிட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஆமாம், அதுக்காக குழந்தைகிட்ட என் கோவத்தையும் என் வெறுப்பையும் காட்ட முடியுமா? உன் மேலே கோவம் இருக்கிறது தாண்டி. அதுக்காகவெல்லாம் நான் பாப்பா மேலே காட்ட முடியாது, என் குழந்தை மேலெல்லாம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தூக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க. கிச்சனுக்குள்ளே போனதுமே, அம்மா உனக்கு என்னடி தங்கம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எதுவுமே வேண்டாம் பாட்டி, நான் ஈவினிங் தான் ஸ்கூல் விட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன், இப்போ எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் எனக்கு அப்புறமா ஏதாவது செஞ்சு தாங்க அப்படின்ன மாதிரி அம்மா சொல்ல, சரி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்கிட்ட சாரதா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி மெதுவாக விஜய்கிட்ட, தேங்க்யூ சார், உங்களால தான் இதெல்லாமே நடந்தது. என் அம்மாவை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்ததும் இல்லாமல் இப்போ எனக்காக இந்த டைமில் நீங்கள் அம்மா உங்கள் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மா சாரதா கிட்டே கேட்பாங்க, ஏன் பாட்டி காவேரி மிஸ் உங்களை கோவமாக பேசினாங்களா? நீங்கள் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, காவேரி மிஸ் மேலே கோவமாக இருக்கீங்க. நீங்கள் மிஸ் மேலெல்லாம் கோவப்படாதீங்க, அவங்களே பாவம் தானே அப்படின்ன மாதிரி சொல்ல, அவளா பாவம்? அவெல்லாம் பாவமே கிடையாது பாப்பா, நீ வேற என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அதுவும் போக விஜய் தம்பிக்கும் உங்கள் காவேரி மிஸ்ஸுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அழகு பார்க்கலான்னு நானும் இவ்வளோ பாடுபட்டுட்ருக்கேன். ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. இவ்வளோ பேசுகிறா, இவ்வளோ பண்ணுறா, அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலம்மோ. இதெல்லாமே சீக்கிரமாக சரியாயிடணும் அப்படின்ன மாதிரி சாரதா சொல்லிகிட்ருக்கேன். அதுதான் நான் டெய்லியும் சாமிக்கிட்ட நான் சாமி கும்பிட்ருக்கேன்ல, அம்மாக்கும் அப்பாவுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு. சீக்கிரமாக கல்யாணம் ஆகிரும் பாட்டி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, ஓ இப்போவே நீ காவேரி மிஸ் அம்மான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ன மாதிரி சாரதா கேட்க, நீங்கள் தான் இன்றைக்கி சொன்னீங்கல்ல, கல்யாணம் மட்டும் ஆச்சுன்னா காவேரி மிஸ் எனக்கு எப்போவுமே அம்மா ஆகிடுவாங்கன்னு. அப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூலில்
வர வாரம் வந்து எல்லாருமே மதர்ஸ் டேக்கு வந்துட்டு பேர் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க வந்து அவங்க அம்மாவோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. நான் தான் வந்து அம்மா இல்லாததுனால எந்த பேரும் யார்கிட்டையும் கொடுக்கல. நான் மட்டும் தனியாக போய் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்னு தான் நான் சோகமாயிட்டேன் பாட்டி அப்படின்ன மாதிரி சொல்ல, அடடா இதுக்கு தான் உனக்கு சோகமா? இதுக்கேண்டி நீ ஃபீல் பண்ணுற? நான் காவேரி அனுப்பிவிட்றவங்க கூட ஆடணுமா பாடணுமா என்ன பண்ணணும் சொல்லு, காவேரி மிஸ் உன் கூட வருவா. நீ எதுவும் கவலைப்படாத. என் குழந்தை வந்துட்டு அடுத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சோ இல்லை அழுதுட்டோலாம் நிற்கக்கூடாது. உனக்கு தான் காவேரி மிஸ் இருக்கால்லடி, உங்கள் பிரின்சிபலே சொல்லிட்டாங்கல்ல உன்னை எப்படி வேணுனாலும் கவனிச்சுக்கலான்னு. அப்புறம் ஏன் நீ பயப்படுற? பாட்டிக்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரியை கூப்பிட்டு, ஐயோ வேண்டாம் பாட்டி, இதுக்கெல்லாம் வந்து காவேரி மிஸ் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸ்கூல்லையும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் வேண்டாம் பாட்டி அப்படின்ன மாதிரி அம்மு சொல்ல, நீ சும்மா ரம்மு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி காவேரி பாப்பாவோட கையை பிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. உடனே சாரதா வந்து, ஏய் காவேரி, என்ன ஸ்கூலில் வந்துட்டு ஏதோ மதர்ஸ் டேக்கு ப்ரோக்ராமெல்லாம் வைக்கிறாங்களாமா, எல்லா குழந்தைங்களும் அவங்க அம்மாவோட வந்துட்டு கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. பாவம் அம்மு மட்டும் பேர் கொடுக்காம அழுதுகிட்டே இருந்திருக்கா. அவள் மூஞ்சியை வாடி போயிருக்கு. நீ அவள் கூட சேர்ந்து பாட வேண்டியதானே, ஆட வேண்டியதானே, நீயும் பேரை கொடுத்துருக்கலாமல்லடி அப்படின்ன மாதிரி கேட்க, அம்மா அவங்கவுங்க அம்மாவோட பேர் கொடுத்துருக்காங்க, நான் எப்படிம்மா இவ ஃபீல் பண்ணுறதுக்காக பேர் கொடுக்க முடியும்? ஏற்கனவே பிரின்ஸிபல் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. இவ கூட சேர்ந்து நான் தனிப்பட்ட முறையில் பார்ட்டிசிபேட் பண்ணனா மற்ற குழந்தைங்கள்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அது போக அப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்ன மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னாங்க? அந்த பிரின்ஸிபல் மேடம் தான் அன்னைக்கே என்கிட்ட சொல்லிட்டாங்களே, காவேரி வந்து எப்படி வேணுனாலும் அம்மாவை கவனிச்சுக்கிட்டும் எப்படி வேணுனாலும் தாங்கிக்கிட்டோன்னு. அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து அம்மாவோட சேர்ந்து மதர்ஸ் டேக்கு நீ பேர் கொடுத்துரு அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி ரொம்ப யோசிப்பாங்க. ஓ இப்போ தான் வீட்டை விட்டு போய் வெளியில் வந்திருக்கேன், இன்றைக்கி நான் சொல்கிறதையே நீ கேட்க மாட்டேங்கிறேன்னா நான் பேசாமல் கொடைக்கானலுக்கே போகிறேன். நான் கொடைக்கானலுக்கு போய் நான் பாட்டுக்கு தனியாக இருந்துக்கிறேன். அதான் நான் சொல்கிற எதையுமே நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேல்ல அப்படின்ன மாதிரி சொல்லு. ஐயோ அம்மா, இப்போ என்ன, நான் அம்மாவோட சேர்ந்து ஸ்கூலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவ்வளோதானே, நான் பண்ணுறேன். ஏற்கனவே இன்றைக்கி அம்மு கிளாஸில் ஃபீல் பண்ணும்போது என்னால் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சுதுமா. அவள் ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப டல்லாகிடுச்சு. அப்போவே வந்துட்டு இதை பற்றி நான் பிரின்ஸிபல் மேடம் கிட்ட பேசி நானும் அம்மாவோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அப்போவே டிசைட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக பிரின்ஸிபல் மேமும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. என்ன காவேரி பாப்பா, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, அம்மா நீ என்ன டாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு, மிஸ்ஸும் உங்க கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்ன மாதிரி கேட்க, உடனே தேங்க்யூ ஸோ மச் மிஸ், அப்பா ஜாலி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரி பாப்பா, காவேரி, விஜய், சாரதா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா இன்னொரு ட்விஸ்ட்டு வைப்பாங்க. இங்கே பாருடி, அப்புறம் எனக்கு இன்னொரு கஷ்டம் வேறு இருக்குது, இன்னொரு கோரிக்கை வேறு இருக்குது, அந்த கோரிக்கைக்கும் நீ ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே காவேரி முழிப்பாங்க. விஜய் ஒரு கண்ணு பார்ப்பாங்க. மிஸ் நான் எதுவும் சொல்லலை மிஸ், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, இவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு கூட எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்ன மாதிரி விஜய் ஜாட காமிக்க, என்னம்மா சொல்லு, எதை பற்றி நீ பேச போகிற அப்படின்ன மாதிரி காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்க, உடனே இங்கே பாருடி, நீ நினைக்கிற மாதிரி நான் உன் வாழ்க்கைக்கு கெடுதல் பண்ணணுமோ இல்லை நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. அம்மு நீ கொஞ்சம் உள்ளே போடா, நான் வந்து உங்கள் காவேரி மிஸ் கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச வேண்டியது இருக்குது, அதை பேசிவிட்டு நான் கூப்பிட்றேன், நீ போய் உள்ளே விளையாண்டுட்டுன்னு சொல்ல, உடனே அம்மு சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. இங்கே பாருடி, விஜய் தம்பியை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை சொன்னது உண்மைதான், கட்டாயப்படுத்தினது உண்மைதான், அதுக்கு பின்னாடி காரணம் இருக்குடி. ஏன்னா இவர் எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும், இவரை மாதிரி ஒரு கணவர் வந்து உனக்கு கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும்டி, அதுக்காக தான் திரும்ப திரும்ப உன்னையும் விஜய் தம்பியும் சேர்த்து வைக்கணும்னு இவ்வளோ பாடாப்பட்டுட்ருக்கேன். நீ வேணால் கங்காட்டையும் யமுனாட்டையும் வேணுனாலும் கேட்டுப்பாரு, உனக்கு எல்லாமே புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீ ஒரே முடிவாக ஒத்த காலில் இப்படி நிற்காதடி அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிம்மா நீ எப்படியும் இப்படி சுற்றி சுற்றி வந்து இந்த பேச்சில் தான் நிற்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தான் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் 2 பேரும் கேளுங்க. சார்
நான் சொல்கிறதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னையிலேருந்து ஒரு 30 டேஸ் வந்து டைம் எடுத்துக்கலாம். 30 நாள் வரைக்கும் நான் உங்கள் கூட பேசுகிறேன், பழகுறேன். என் மனசில் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு செட் ஆகுமான்னு பார்க்கலாம். இந்த 1 மந்த் கேப்பில் எனக்கு உங்கள் கேரக்டர் உண்மையாலுமே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்ம மேரேஜை பற்றி யோசிப்போம். அதுவே இந்த 1 மந்தில் உங்களோட கேரக்டர் பிடிக்காமலோ இல்லை ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எனக்கு பிடிக்கலனாலும் அதுக்கு மேலே வந்துட்டு அம்மா நீ தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதம்மா, ஒருத்தரோட கேரக்டர் பிடிச்சா அதை மட்டும்தாம்மா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ தானே தம்பி, இதில் என்ன தம்பி இருக்குது, அதெல்லாம் இவர் பார்த்துக்குவார். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுனீங்க பழகினீங்கனாலே உங்கள் 2 பேத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒத்து போயிடும். அந்த நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் தம்பி. 30 நாள் என்ன 10 நாளில் நீங்கள் வந்து காவேரியோட மனசை எப்படி கவுக்கணுமோ கவுத்துருங்க. எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் நிம்மதியாக கண்ணு மூட முடியும். என் குழந்தையும் எல்லார் மாதிரியும் புருஷன் பொண்டாட்டி குழந்தைன்னு குடும்பமாக வாழ்கிறத பார்க்கணுன்னு தான் நான் தவியாக தவிச்சிக்கிட்டு இருக்கேன். கங்காவும் நல்லா இருக்கா, யமுனாவும் நல்லா இருக்கா. அதே மாதிரி காவேரி வந்துட்டு அவருக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப வந்துட்டு பிரியமான ஒரு குழந்தையாக தான் வளர்ந்துருக்கா. அதனால தான் தம்பி சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் 2 பேர்த்து மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. தம்பி நீங்கள் அவள் சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லபடியாக எல்லாத்தையுமே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்கம்மா அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் மனசுக்குள்ள நினைப்பார். நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கப்புறம் தான் உனக்கும் எனக்கும் செட் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம 2 பேரும் பேசி பழகுனா கண்டிப்பாக நம்ம 2 பேத்துக்குள்ளே செட் ஆகி சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து சிரிப்பாங்க.